Hi friends, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரோஸ் மில்க் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் 3 முட்டை எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். முட்டையை பீட் பண்ணும் போதே நம்ம எசன்ஸ் ஊற்றி பீட் பண்ணாதான் கேக்கில் எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கும். கம்மியான ஸ்பீடில் ஒரு 2 நிமிஷம் நுரைச்சி வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பொடி பண்ண சர்க்கரை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 கப் மைதாவுக்கு 1 கப் பொடி பண்ண சர்க்கரை ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணால் பொடி பண்ணாத சர்க்கரை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். பட் மிக்ஸி யூஸ் பண்ணி செய்யும் போது கண்டிப்பாக சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை போட்டதுக்கப்புறமா கம்மியான ஸ்பீடில் வச்சுட்டு இதை ஒரு நல்ல திக் பேஸ்ட் மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் நடுவில் சூடாச்சுன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏதாவது ஃப்ளேவர் இல்லாத ஆயில் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா கம்மியான ஸ்பீட்லேயே 1 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்கோ. நாம் இன்றைக்கி மிக்ஸி யூஸ் பண்ணி செய்கிறதுனால தான் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் எடுக்கிறோம். இதே எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி செய்கிறதுனா 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/4 கப் அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் மைதா தேவைப்படும். நான் 1 கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். மீதி மைதா ஃபில் பண்ணிக்கலாம். மொத்தம் 1 கப்பு. அதை ஒரு ஜல்லடையில் போட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சுக்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை இருக்கு இல்லையா, அதில் சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தனியாக ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் சிரப் தான் எங்கிட்ட இருந்தது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ரோஸ் எசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாலை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்க மைதாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லேயே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி ரோஸ் மில்க் கேக் செய்கிறதுனால 2 ட்ராப் ரோஸ் பிங்க் கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கலர் வேணாலும்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ரோஸ் கலராக பிங்க் கலராக நம்ம கேக் இருந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நான் பிங்க் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க 8 இன்ச்சு பேனில் நம்ம ஊற்றிக்கலாம். 1 கிலோ கேக் செய்கிறதுக்கு 7 இன்ச்சு இல்லைனா 8 இன்ச்சு கேக் டின்னை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு டூத் பீக் வச்சுட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட ஹேர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ண அவனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 35லேருந்து 40 நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இன்றைக்கி கேக்கை நனைக்கிறதுக்கு சுகர் சிரப் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக 1/4 கப் பால் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ் இல்லைன்னா சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதை வச்சு தான் கேக்கை நம்ம நனைக்க போகிறோம். கேக் பேக் ஆகிடுச்சு. இது பேக் ஆகிறதுக்கு 40 நிமிஷம் ஆச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி பண்ணதுக்கும் நம்ம மிக்சியில் பண்ணதுக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது கேக்கு. மிக்ஸி யூஸ் பண்ணி பண்ணும்போது நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கேக் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். அடுத்ததாக கேக்கை 3 லேயராக கட் பண்ண போகிறேன். நான் மேலே இருக்கிற அந்த க்ரஸ்ட்டு பார்ட் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம கேக்கை 3 லேயராக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போன கேக் வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்கள் கேக்கில் மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அந்த லேயர் கேக்கு ரொம்ப கரெக்டாக ஒரு ஈவனாக இருக்கும். ஸோ நான் 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணி பண்ணோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அடுத்ததாக நாம் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த பவுலில் நம்ம பீட் பண்ண போகிறோமோ அந்த பவுலையும் ப்ளஸ் அந்த விஸ்கையும் நம்ம ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கலாம். 1 கிலோ கேக் செய்கிறதுக்கு 2 கப்
விப்பிங் க்ரீம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் மெஷர் பண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். விப்பிங் க்ரீம் எப்படி பர்ஃபெக்டாக பீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிட்கேட் கேக் செஞ்சேன் இல்லையா, அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், நீங்கள் போயிட்டு பாருங்கள். அடுத்ததாக கேக்கை அசெம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு கேக் போர்டு வச்சுக்கிட்டு கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து நகராமல் இருக்கும். நம்மளோட ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு பால் மிக்ஸ் இருந்தது இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கேக்கை நல்லா நனைச்சிக்கோங்க. நாம் இந்த கண்டென்ஸ்டு மில்க் கலந்த பாலை ஊற்றி கேக்கை நனைக்கிறதுனால கேக்கோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். கேக் ரொம்ப மாய்ஸ்டாகவும் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட் வந்து ரிச்சாக இருக்கும். கேக்கை வந்து நம்ம நனைச்சதுக்கப்புறமா ஒரு லேயர் வந்து எப்போவுமே சொல்கிறதாங்க க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் டைரெக்டாகவோ இல்லை பைப்பிங் பேக் யூஸ் பண்ணியோ க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம மேலே 3வது லேயர் வச்சதுக்கப்புறம் கேக்கை நனைச்சிக்கோங்க. அதுக்கு மேலே க்ரீம் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சு நம்ம இப்போவே வந்து கரெக்ட் பண்ண தேவை கிடையாது. ஒரு தின் லேயராக க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரம் கோட் மட்டும் கொடுக்குறேங்க. க்ரம் கோட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் கேக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஐசிங் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நான் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்குள்ளேயே மீதி இருக்கிற ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் இருக்கு இல்லையா, அதில் நான் வந்து பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் பிங்க் கலர் நம்ம ரோஸ் மில்க் கேக் செய்கிறதுனால அது பிங்க் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பிங்க் கலர் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த விப்பிங் க்ரீமை வந்து நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கிளாஸில் வந்து நீங்கள் பைப்பிங் பேக்கை போட்டு இப்படி ஃபில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காக எந்த நாசலுமே போடாமல் பைப்பிங் பேக்கில் இந்த பிங்க் கலரை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ கேக்கை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்க அந்த பிங்க் கலர் விப்பிங் க்ரீமை மேலே அதுக்கப்புறம் சைடில் எல்லாமே ஒரு லேயராக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேலட் நைஃப் வச்சுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எதுவுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐசிங் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ண தான் அது ப்ராக்டிஸ் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பேலட் நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கரெக்ட் பண்ணுங்கள். இல்லையா வந்து உங்கள்கிட்ட ஸ்க்ரேப்பர், எனக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்க்ரேப்பர் தான் செட் ஆகும். அதை யூஸ் பண்ணி தான் நான் எப்போவுமே ஃபைனலாக வந்து கரெக்ட் பண்ணுவேன். நீங்கள் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லைனா வந்து நம்ம கார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி சைஸில் உங்களுக்கு ஏதாவது கார்டு இருந்தாலும் அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபைனலுக்கு வந்து தாராளமாக கொண்டு வரலாம். அதுவுமே நான் முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அவ்வளோதான், கேக் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக ஐசிங் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிசைன் தான் போட போகிறேன். ஏன்னா ஈவினிங் பர்த்டேக்கு வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக வந்து இது நான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கேக்கு. ஸோ வேறு எதுவும் டிசைன் போடுறதுக்கு வந்து எனக்கு டைம் இல்லாதனால சிம்பிளாக போட்டுக்கிட்டேன். சுற்றி ரவுண்டாக ஒரு டிசைன் கொடுத்ததுக்கப்புறம் அதே நால்சல், அதை நம்ம ஸ்டார் நாசல் இருக்குள்ளேயே அதே யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, இதுதான். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது, பட் டேஸ்டெல்லாம் சூப்பராக இருந்தது. இதுக்கு மேலே கொஞ்சமாக ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரோஸ் மில்க் கேக்குன்றதுனால இந்த மாதிரி ரோஸ் நம்மளோட நேச்சுரல் ரோஸ் பெட்டல்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால் இதையுமே மேலே கொஞ்சம் போட்டுக்கிறேன். அந்த சின்ன சின்ன ஃப்ளவர் டிசைன் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு மேலே நான் சாக்கோ சிப்ஸ் வந்து வச்சுக்கிட்டேன். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ சைட்லலாம் நான் பிஸ்தா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி முதல்ல சேர்க்கணுன்னு தான் நினச்சேன். எனக்கு டைம் இல்லாதனால எங்கிட்ட இருந்த எடிபிள் டாப்பிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜஸ்ட்டு நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டேன். கேக்குக்கு மேலே கொஞ்சம் கோல்டன் பால்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுதான் கேக்கோட ஃபைனல் லுக்கு. கேக் வந்து பார்க்குறதுக்கும் ஃபைனலாக ரொம்ப அழகாக இருந்தது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு சாப்பிட்ட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சொன்னாங்க. ஸோ இந்த கேக் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அகிலா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.